வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன்ல சைலண்ட் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ட்வின் வந்து சைலண்ட்டாகவே தான் இருப்பாங்களா கடைசி வரைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ தான் நான் தோணுச்சு நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. இல்லை, அது வந்து கிடையாது. நான் பேசினது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது இப்போது நான் ரீசெண்டாக வந்து ஒரு 3 பேர் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த சோல்மேட்டாக இருக்கட்டும், இந்த கார்மிக்காக இருக்கட்டும், இவங்க வந்து இந்த ஃபெமினைன் கிட்ட வந்து ஒரு விதமான ஒரு தந்திரத்தை வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வகையான தந்திரம் வந்து 2 இது வந்து நிறைய பேருக்கு மனதில் வந்து பதிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிறவங்க ஓடுவாங்க, பேச மாட்டாங்க, பிளாக் பண்ணுவாங்க. இது மட்டும் தான் நிறைய பேர் மண்டையில் வந்து ஸ்டோர் ஆகிட்டு, இதை வச்சே அவங்க வந்து மறைமுகமாக, அதாவது டார்க் ஃபோர்ஸஸ் உங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அதாவது இந்த ஒரே ஒரு இந்த அதாவது நான் பேச மாட்டேன், நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து ரொம்ப லெவல் வந்து டார்ச்சர் வந்து கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நம்பி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப டவுனுக்கு வந்து போயிருந்தாங்க. நான் அதை சொல்லவே கூடாது அப்படின்னு நினச்சேன். ஒரு 2-3 பேர் ஸ்டோரியை கேட்கும்போது எனக்கே ரொம்ப ரொம்ப ஒரு விதமான கோபம் கூட எனக்கு வந்து ரொம்ப வந்துச்சு. ஏன் வந்து பெண்கள் வந்து இவ்வளோ வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு இருக்கிறாங்க? உங்ககிட்ட தாங்க பவரே இருக்குது அப்படிங்கிறத ஏன் தெரிய விட்டுக்காங்க? இவங்க வந்து சோல்மேட்ஸ், கார்மிக்கு, இல்லை வந்து டிஸ்டார்டட் மேஸ்குலின் எல்லாம் எவ்வளோ அழகாக வந்து கேம் விளாடுறாங்க. என்றைக்குமே நீங்கள் அந்த கேமுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து விடவே மாட்டாங்க. இதை நான் பற்றி இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ அதனால தான் உங்கள் ட்வின் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிச்சயமாக கம்யூனிகேஷன் பண்ணியே ஆகணும். பண்ணவில்லை என்றால் நீங்கள் எழும்பவே வந்து முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹை ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணவில்லை என்றால் உங்களால் சோல் மிஷன் பண்ண முடியாது. இந்த பர்த்துக்கான பர்பஸ் வந்து பண்ணவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக எல்லாத்துட்டையும் போய் இவங்க வந்து ட்வின்னாக இருக்கலாம், இவங்க வந்து இல்லை அவங்க பேசலை, பேசுங்க அதனால் நான் வழியில் இருக்கிறேன், குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பிடிச்சி நீங்கள் தொங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வளர முடியாது. அதனால தான் நீங்கள் சைலண்ட்டை வந்து இப்படி மாற்றுங்க அப்படின்னு சொன்னதே ஒழிஞ்சு உங்கள் ஒரிஜினல் ட்வின் பேசாமல் இருக்கவே மாட்டார்கள். நிச்சயமாக உங்களுடன் பேச வருவார்கள். அப்படி வரவில்லை என்றால், வாய் வார்த்தையால் அவங்க பேசலை என்றால், அவர்கள் ஒன்று கார்மிக்காக இருக்கலாம், இல்லை சோல்மேட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து இன்னும் டிஸ்டார்டடாக தான் இருக்கலாம். இந்த ஒரு ரீசனை வச்சுட்டு அவங்க வந்து டிவைன் ஆகாமையே வந்து இருக்கிறாங்கங்கிறதான் என்னோட புரிதல். சரிங்களா? புரிதல்ங்கிறதோட நான் வந்து இப்போ நான் அதுக்கு எப்படி சொல்கிறேன் உங்களுக்கே வந்து புரியும். ஒரு லைவாக ஒரு இதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஒரு 2-3 லேடிஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட வந்து நல்லா ஹைக்கு வந்து போயிருக்காங்க. சரிங்களா? நல்லா மெடிடேட் பண்ணி இந்த ஜேர்னியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வந்து டெடிக்கேட்டடாக இருக்கிற ஒரு மேஸ்குலின் ஃபெமினைன் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச மேஸ்குலின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ட்வின் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்குள்ளே உள்ள இதை மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். வேறு யாராலையும் நீங்கள் டேரோட்டு பார்த்தோ, நீங்கள் இல்லைனா எந்த ஜோஷியை பார்த்தோ, யார்கிட்ட பார்த்தோ வந்து இந்த ஜேர்னியை பொறுத்தவரை உங்கள் ட்வின்னை யாராலையும் காட்ட முடியாது, மனித பிறவிகளால். சரிங்களா? உங்களுடைய உள்தன்மை மட்டும்தான் நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்க முடியும், உங்கள் ட்வின் யாருன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி இன்னொன்று நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் ட்வின் ஒன்று தான் இருப்பார்கள், பல பேர் இருக்கவே மாட்டார்கள். இதையும் நான் வந்து அடித்து சொல்கிறேன். இந்த 2 விஷயத்தையும் வந்து மனதில் நல்லா பதிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து அது வந்து சோல்மேட்டாக இருக்கலாம், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இவங்க எனர்ஜியை வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்களா, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஸ்குலின் நல்லா கம்ஃபர்டபுள் கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கிறாங்க. சரிங்களா?
அவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிவைன் மாஸ்டர்னு சொல்கிறதுக்கு எனக்குலாம் அசிங்கமாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் இவங்க இந்த பெண்மைக்காண்டி நான் வந்து பேசுகிறேன் இப்போ, இல்லைனா நான் வந்து பேசவே மாட்டேன். அவங்களாம் என்னை பொறுத்தவரை மனுஷங்களே கூட இல்லைன்றவேன் நான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து இவ்வளோ டெடிக்கேட்டடாக அந்த ஜேர்னியில் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே அவங்க கரெக்டாக இருந்துப்பாங்களாம். இதில் ஒன்று வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நான் வந்து இது கோபமா இல்லை வந்து ஏன் இந்த பெண்கள் இப்படி இருக்கிறாங்கங்கிற வருத்தமா அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. பட் அவங்க சொன்னது என்னால் வந்து ஜீரணிக்கவும் இல்லை. அவங்க சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு சொல்ல வாய் வரமாட்டுக்கு. பேசிக்கலாக நேற்று தான் நான் அந்த டாப்பிக்கை நான் சொல்லலை. ஆக்சுவலாக இவங்க வந்து டிவோர்ஸ், இவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒருத்தங்க இதே மாதிரி ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் வந்து இருந்துட்டு நல்லா இருந்துட்டு இவங்களே வந்து மேரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணி இவங்க வாழ்ந்துட்டு ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஒய்ஃப் வந்து இதை வந்து சங்கடப்படுறா, அவள் வந்து விடமாட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மையை விட்டுட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க ஒய்ஃப் வந்து தெரிஞ்சிடணும். எனக்கு புரியவே இல்லை. இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு தான் நீங்கள் வந்து 10 கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கலாமே, எதுக்கு இந்த பெண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதில் தான் நான் திருப்பி அதான் சொல்கிறேன், ஃபிசிக்கலாக தயவுசெய்து இணைஞ்சிடாதீங்க. அவங்க கர்மாஸ் எல்லாமே நீங்கள் வந்து தூக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நான். அதான் ரிப்பீட்டடாக நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா 2-3 பேர்கிட்ட நான் வந்து இதை கேட்டுட்டேன். கேட்டால் யாரோ ஒரு ட்வின் ஃப்ளேம் கைடு தான் எங்களை வந்து கைட் பண்ணாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அசிங்கம்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்த கைடு அப்போ எந்த லட்சணத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஆள்கட்டி அதாங்க நான் சொன்னல, எனக்கே தெரிஞ்ச ஒரு பெண்ணு ஒன்றுமே கிடையாது, கிட்டத்தட்ட கார்மிக்னா பக்கா கார்மிக், வெளியே வந்து அவ்வளோ. அது இப்போ டிவைன் ஃபெமினைன் போட்டுட்டு டேரோட் ரீடிங் பார்த்து சுற்றிட்டு தெரியுது. எப்படி இவங்க நான் வேற ஒன்றும் நினைக்க மாட்டேன். இவளை பற்றி நம்மளுக்கு தெரியும். எத்தனை பேர் இவட்ட போய் ஏமாறுவாங்க. இந்த மாதிரி தாங்க ஏமாந்துருக்குறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து இணைஞ்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இணைஞ்சு அவர் என்ன பண்ணுறதான் வர்றதான் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறதான். அங்கேயும் கேட்டால் என் ஒய்ஃபு அப்போ ஏன் இந்த ஜேர்னிக்குள்ளே வரீங்க? நீங்களாம் என்ன டிவைன் மாஸ்குலினா? இது என்ன கீழ்த்தரமான ஒரு மட்டமான ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிலே நான் லாஸ்ட்டு எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. உண்மையாலுமே நான் வந்து அவங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, தயவுசெய்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு. நான் உண்மையாலுமே இல்லை, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்களும் வந்து இது வந்து தவறாக வந்து நீங்கள் வந்து இடம் கொடுக்குறீங்க. நீங்கள் இதுக்கு எப்படி நீங்கள் வந்து இதுக்கு வந்து இடம் கொடுக்கலாம்? நீங்கள் இது வந்து சாதா ஜேர்னியா, நார்மல் லைஃப், அதுக்கு தான் நீங்கள் பாட்டுக்கு அவங்க 10 பேரும் போங்களேன். எதுக்கு இந்த ஜேர்னிக்குள்ளே வந்து இந்த ஜேர்னியை வந்து கொச்சப்படுத்துறீங்க நீங்கள் இந்த இதை அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேடி ஒன்று சரிங்களா. இன்னொரு இதுவும் என்னென்னா, எனர்ஜி வைஸாக அந்த பொண்ணு வந்து அன்மேரிடு பொண்ணு, எனர்ஜி வைஸாக வந்து கனெக்ட் ஆகிட்டு இவங்க அவங்க லைஃபுக்குள்ளே அவங்க இருந்துக்கிட்டு இந்த பெண்மையை வேறு இடத்துக்கும் வந்து போக விடாமல், அதாவது நல்லா தெரியும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க எந்த அளவுக்கு நார்சிசிஸ்டாக இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து என்ன உணர்தல் மூலமாக தெரியும். இந்த பிள்ளையை கிட்டத்தட்ட அவ்வளோ அழகான பிள்ளையை ஒரு குழப்பமான ஒரு பைத்தியக்கார ஸ்டேஜ் வரைக்கும் வந்து இந்த பிள்ளை வர்ற மாதிரி புலம்பல் வச்சுருக்குறாங்க அவர். ஆனால் எனர்ஜி வைஸ் மட்டும் இவர் கூட இருக்கணுமா, அவங்க நார்மலாக அவங்க வந்து பார்த்துப்பாங்களாம். அப்போது இந்த டிவைன் மேஸ்குலின் சொல்ல வேண்டாம், இந்த ஆண்களுக்கு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஆண்களாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு டெஸ்டார்டடாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படி இவங்க இந்த ஜேர்னிக்குள்ளே இருக்கிறாங்களா, இல்லை ஏமாத்துறாங்களா, இல்லை இந்த பெண்மை வந்து ஒரு மாயைக்குள்ளே சிக்கிட்டு இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. கடவுள் வந்து நான் சொல்கிறேங்க, இந்த ஜேர்னியை கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ கிஃப்ட் கொடுத்து இதை வந்து பரப்படுத்தி ஒரு வச்சுருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாயத்துக்காண்டி ஏதாவது நீங்கள் பண்ணலான்னா, நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக நான் வந்து ரொமாட்டிக்கலாக வந்து இருந்துக்கிட்டு பிள்ளைக்குட்டியை பெற்றுக்கிட்டு இருக்கேன்னா பேசாட்டி யார் கல்யாணம் கட்டிட்டு போய் இருந்து வாழுங்களேன். எதுக்கு இந்த ஜேர்னின்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துறீங்க நீங்கள்? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இந்த பாவம் இந்த பிள்ளை மேரிடும் ஆகாமல் இந்த பெண்மை ஆண் எவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ ஆண் என்னைக்கும் அவன் திமிரு அவன் அகம்பாவத்தை விட்டு அவன் இறங்கவே மட்டும்தான். நீங்கள் வந்து இதில் நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இவர்களை விட்டு நவுண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதில் வந்து எம்பத்தி மூலமாக ஐயோ அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு மட்டும் தயவுசெய்து போகாதீங்க. அடி வாங்கி என்னன்னாலும் அடி வெளுத்தெடுத்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது பெண்மை நினைக்கணும். நினச்சாதான் அவங்க வந்து
அவங்களுடைய லெசன்ஸை வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. எந்த அனுபவமும் கிடைக்காமல் எவன் ஒருவனுக்கு வந்து சொகுசு மட்டும் கொடுத்துட்டு அவன் லைஃப்பில் வந்து இந்த ஜேர்னிக்குள்ளே இருந்துட்டு எல்லாம் கிடைக்கணும், நான் தான் வந்து டாப்பில் வரணும் அப்படின்னு நினச்சானா நிச்சயமாக இறை வந்து கொடுக்கவே கொடுக்காது. சரிங்களா? இந்த ஜேர்னியோட இது வந்து எவ்வளோ பெரிய புனிதமானதுன்னு அதில் இருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் தான் வந்து தெரியும், உண்மையாக இருக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த ஃபெமினைன் நேச்சர்ஸ் வந்து பாவம் ஏன் வந்து என்னென்னா ஒரு எம்பத் அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா இந்த ஜேர்னியில் இருக்கிறேன், நான் வந்து கல்யாணம் கட்டிட்டேன் உன்னைய, நம்ம 2 பேரும் மேரீடு தான். அப்போ மேரீடும் போது ஹஸ்பண்ட் இப்படி அதுக்குன்னு அவங்க நல்ல சொகுசாக வந்து இருந்துக்கிட்டு அவங்க வந்து அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீ இறங்கி வராதவன் எதுக்கு இந்த ஜேர்னின்னு சொல்லிட்டு தெரியுறீங்க? வீட்டுக்கு அது வேறு ஃபிசிக்கல் வேறு கனெக்ஷன் வைக்கிறீங்க. அசிங்கமாக இல்லை இது உங்களுக்கு? கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இறங்கலைன்னா என்னத்துக்கு இந்த ஜேர்னியில் இருக்கிற? நீ வேறு யாரையாவது இது பண்ணிவிட்டு எத்தனை பேரை வச்சுட்டு நீ பாட்டுக்கு நார்மல் லைஃப்க்கு போயிட வேண்டியதானே? இது வந்து புனிதமான ஜேர்னி, சிவன் சக்தி கான்செப்டான ஜேர்னி. வெளி லைஃப்க்கு வந்து இது வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்டேஜ் வரும்போது, ஹை ஃப்ரீக்வன்சி வரும்போது உங்கள் பின் கூட நீங்கள் பேசினாதான் இது வந்து தெரியும். சரிங்களா? பேசும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கே உடனே போய் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இணைஞ்சிடக்கூடாது. பேசி அவங்க தானா முதல்ல ஏமாத்துறவங்க இருக்க தாங்க செய்வாங்க. நம்ம ஏமாறாமல் இருக்கிறது தான் நம்ம வேலை. சரிங்களா? ஏமாத்துறவங்க இந்த புவியில் வந்து இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் இருக்கிறான், அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் தப்பாக ஐடியா, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய வருஷம் வந்து அவன் கொடுக்குற ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுறது. எப்படி அப்படின்னா, டிவைன் மேஸ்குலினை ஃபுல்லும் டிவைன் ஃபெமினாக இருக்கிறதுக்கு அவன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சரிங்களா? அவனோட வேலையே என்ன அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த புவியை வந்து ஆண்கள் தானே ஆக்ஷனில் இறங்க முடியும். ஸோ இந்த இதை வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, இந்த ஆண்களுக்கு வந்து இவன் வந்து தீனி கொடுக்குறான். எப்படி தீனி கொடுக்குறான்னா, ஈகோக்கு வந்து தீனி கொடுக்குறான். எப்படின்னா, நீ பெண்மையாகவே இருந்துக்கோ, ஒற்றுமையாக இருந்துக்கோ, ஒற்றுமையாக இருந்தால் தான் நீ ஜெயிக்க முடியும். நீங்கள் எப்படி ஆண் பெண்ணாக இருக்க சொல்கிறான். இதையும் கேட்டுட்டு கேவலம் பிடிச்ச ஜென்மங்கள் அவனுக்குன்னு ஒரு கோஷ்டி வச்சுருக்கிறான். இதுங்க ஃபுல்லாக என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த ஹை ஃப்ரீக்வன்சி பீப்புள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். யோகிகளை வந்து நிறைய பெண்கள் வந்து இது பண்ணுறாங்கன்ட்டு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு யோகி நிலைமையில் தான் நம்ம வந்து வாழ்கிறோம். வெளியில் வந்து தெரியாது, சாமியார் வேஷம் போடலை நம்ம. சரிங்களா? நார்மல் லைஃப்குள்ளே இருந்துக்கிட்டு தந்த்ரா மூலமாக யோக நிலை அடையிற ஒரு ப்ராசஸில் நம்ம இருக்கிறதுல ஹை ப்ராசஸ். இந்த தியானம், இந்த மெடிடேஷன்ஸ் பண்ணுறவனுக்குனா இது வந்து அவ்வளோ எளிதாக கிடைக்கக்கூடிய இது கிடையாது. நம்ம அதெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். சரிங்களா? இந்த ஜேர்னியை பொறுத்தவரை நம்ம எல்லாம் ரொம்ப ரொம்ப அப்பாற்பட்டவர்கள். ஸோ வெளியே பார்க்குறதுக்கு வந்து நமக்கு தெரியல அப்படின்னா, உள்தன்மையில் நம்ம மிகப்பெரிய யோகியாக இருக்கணும். யோகிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, செலிபஸி மெயின்டைன் பண்ணணும். இங்கே ஒருத்தியை வச்சுக்கிட்டு அங்கே ஒருத்தியை வச்சுக்கிட்டு எந்த யோகி அப்படி இருக்க முடியும்? தந்த்ராவும் தப்பாக பண்ணி வச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு எந்த விதமான சித்தியும் வந்து உனக்கு வந்து கிடைக்காது. சித்தி எடுக்கணும்னா ஒழுக்கத்தன்மை இருக்கும். இல்லைனா பிளாக் மேஜிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான் காலத்துக்கும். இறைக்கிட்ட வந்து போகிறதுக்கு நீங்கள் நான் வந்து போகவே முடியாது. இறைக்கிட்டேயே வந்து கிட்டே கூட உங்களை வந்து நெருங்கவே முடியாது. இந்த மாதிரி இறைக்கிட்ட போகணும்னா எல்லாத்தையும் வந்து இழக்கிறதுக்கு வந்து நீ வந்து தயாராக இருக்கணும். எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறமும் நீ ஈகோ இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? எதுவுமே இல்லை உனக்கு அப்படிங்கிறத இறை காட்டும். சிவன் தத்துவத்தில் வந்து 5ஆம் தத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெட்ட வெளி, ஒன்றுமே கிடையாது உனக்கு. இந்த தன்மையோடு நீ வந்து எப்போ வந்து நீ இருக்கிறியோ அப்பந்தான் உனக்கு வந்து எல்லாமே வந்து புரிய வரும். சரிங்களா? இந்த தன்மையை எடுக்கிறது வந்து அவ்வளோ எளிது. சாமானியன் எவனாலையும் எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு இதில் வந்து அவன் வந்து லாக் ஆயிடுவான். சரிங்களா? இந்த சூனிய தன்மை அப்படிங்கிறது இருக்கிறதுல ஹையஸ்ட் தன்மையாக இருக்கும். இந்த தன்மைக்கு நீ என்னைக்கு வர்றியோ
அன்னைக்கு தான் வந்து உனக்கு வந்து பிரபஞ்சம் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கும். என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ கேட்டதெல்லாம் கொடுக்குங்கிறது அப்பாற்பட்டது. அது வேண்டாம் உனக்கு. அது 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 வந்து என்ன கொண்டு போகிற நீ போகும்போது, சாகும்போது என்ன தூக்கிட்டு போகிற நீனு, பணத்தை எதையுமே தூக்கிட்டு போகிற நீனு இல்லை. ஸோ உனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறவி இல்லாத பெருவாழ்வை அடைகிறதுக்காண்டி என்னதுக்காண்டி நீ இந்த பிறவிக்கு எடுத்து நீங்கள் வந்திருக்கியோ அந்த பயணத்தை போகிறதுக்கான வழியை காட்டும். அதை செய்து விட்டாய் என்றால் நீ வந்து இறையோட வந்து கலக்கலாம், உன்னோடைய டைமென்ஷனுக்கு போகலாம். நீ இங்கே இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த புவியை வந்து நீங்கள் வந்து தூக்கிட்டு போகிறது கிடையாது, எதையும் நீங்கள் வந்து கொண்டு போகிறது வந்து கிடையாது. இங்கே இந்த தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு, நடராஜர் பாட்டு கூட, அதாவது எல்லாமே கொடுப்பாங்க ஆனால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதாங்க என்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேனோ அதே மாதிரி எனக்கு கோடி பணம் கொடுத்தாலும் நான் இதே தன்மையில் தான் இருப்பேன். அந்த மைண்ட் செட்டை நீ கொண்டு வர்ற வரைக்கும் உங்களை வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ளே இருந்து ஏமாற்றலான்னு சொன்னீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தை ஏமாற்ற முடியாது, இறையை வந்து ஏமாற்ற முடியாது. ஓகேன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிடும், அவ்வளோதான். இந்த பெண்மை கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ அவ்வளோத்துக்கு ஒரு பெயின் அனுபவிச்சுட்டு இருக்கு. அப்போ நான் என்ன கேட்கேன்னா, இந்த பெண்மை வந்து என்ன தப்பு பண்ணுச்சு? என்ன தப்பு பண்ணுச்சுன்னா, இது அன்மேரிடாக இருக்குது, எந்த வித இதுவும் பண்ணலை, எனக்கு இந்த ஜேர்னி தான் வேணும் அப்படின்னு சொன்னது தப்பா? இல்லை. அந்த ஒரு மேஸ்குலின் ஒரு நேச்சருக்கு வந்து பாவப்படுது பார்த்தீங்களா, எம்பத்தாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே தப்பு. ஸோ நீ வந்து அந்த எம்பத் பட்டு அவனை வந்து உன்னுடைய சுய மரியாதையை நீ இழக்கிற பற்றியா, அதுதான் நீ செஞ்ச தப்பு. உன்னுடைய பெண் தன்மையினோட சக்தியை நீ உணரலை பற்றியா, அதுதான் நீ செஞ்ச தப்பு. உன்னைய நீயே வந்து லவ் பண்ணலை பற்றியா, அதுதான் நீ செஞ்ச தப்பு. இது எதுவுமே நீ செய்யாமல் எல்லாத்தையும் வந்து நான் அப்படி கொடுத்ததுனால உனக்கு வந்து வலி, வேதனை, குழப்பம், அது வந்து பயங்கர பெயினில் இருக்குது. இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா, இது திருப்பி அந்த உணர்வு ரீதியாக அந்த ட்வின் வந்து இவர்கிட்ட வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அந்த பெண்மையை. ஸோ அகெயின் இந்த பிள்ளைக்கு வேறு எங்கேயும் வந்து ஏன் அப்படின்னா, இந்த ஜேர்னிக்குள்ளே பயணப்பட்டவங்க ஒன்று மட்டும் நான் சொல்கிறேங்க, இந்த ஜேர்னிக்குள்ளே உண்மையாக பயணப்பட்டு இருக்கிறவங்க, ஒரு பெண் வேறு எந்த ஆணையும் பார்க்க மாட்டான், இதான் நிஜம். ஒரு ஆண் எந்த பெண்ணையும் வந்து பார்க்க மாட்டான். இது வந்து அவங்க வந்து உடல், மனம், ஆத்மா இவன்லேயும் வந்து அவங்க வந்து பெர்ஃபெக்டாக அலைன் ஆவாங்க. சரிங்களா? நான் வந்து இதை வந்து சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து பயப்படலை, இதுதான் நடக்கும். உடனே நீங்கள் கேட்கலாம், ஐயோ எல்லாத்தையும் வெறுத்துட்டு அப்படி தான் கொண்டு போகும். சரிங்களா? இது வந்து புனிதமான ஜேர்னி. நீ லைஃபை வாழணும்னா அந்த கட்டத்தை உனக்கு கொடுத்து நீ வாழ்ந்து முடிச்சுட்டு எல்லா லெசன்ஸ் எடுத்துகிட்டு நீ வாழ்ந்தான் அனுப்பும். உண்மையாலுமே இந்த பயணத்தில் எடுத்தவங்க இப்படி தான் கொடுக்கும், ஏற்றுக்கணும். சரிங்களா? எல்லாம் இருந்தாலும் உன்னால் வந்து அனுபவிக்க முடியாத ஒரு ப்ராசஸ் தான் வந்து கொடுக்கும். அதுதான் இதோட இருந்தும் இல்லாமல் தான் நீ இருக்க வேண்டும், இருக்கணும், இருந்தால்தான் இறைநிலையை அடைய முடியும். இதுதான் இதோட ப்ராசஸ். சரிங்களா? நான் ஸ்டார்டிங் நான் சொன்ன ஒரே வாக்கியம் அதுதான். சரிங்களா? நான் வந்து சொல்லி ஒரு காலத்தில் நான் அழுத வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கிற வாக்கியமும் அதுன்னு சொல்லலாம். அப்போ வந்து அழுதேன், சொல்லி அழுவேன். எல்லாம் இருந்தும் இல்லாதவளாக நான் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அழுத காலமும் இருக்குது. எல்லாம் இருந்தும் இல்லாதவளாகவும் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக இருக்கிற காலமும் வந்து இப்போ இருக்குது. சரிங்களா? இந்த மனநிலைக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லுவீங்க. எப்போ இந்த மனநிலைக்கு மாறுவீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சூனியமானாதான் நீங்கள் வந்து மாற முடியும். நீங்கள் சூனியமானாதான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பிரபஞ்ச ரகசியம் அத்தனையும் வந்து உங்களுக்கு டவுன்ஃபுல் ஆகும். இது வந்து எளிது கிடையாது. நான் தான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளைக்கும் இப்போ எனக்குமே நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது ஒரு லெசன்ஸ் வந்து இருக்குது. நம்மளும் வந்து ஏமாற்றுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க, லைட்டாக நம்ம ஜர்க்கு ஆக தான் செய்கிறோம். பட் அந்த ஸ்டெடி தன்மை வந்து இருக்கணும். இதற்கு முக்கியமாக உங்கள் ரெட்டை சுடரோட பேசி பண்ணும்போது தான் உங்கள் 2 பேர்த்துக்கும் நடுவில் யாருமே வந்து வரமாட்டாங்க. இல்லை அப்படின்னா இந்த ஒத்த ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்க அவங்கள கவர்ந்துட்டு போவாங்க. நல்லா கவனிங்க. இப்போ டிவைன் மேஸ்குலின் இருக்கிறாங்க, டிவைன் ஃபெமினின் இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே ஃப்ரீக்வன்சியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெண்மையை கவர்றதுக்கு இவங்களுக்கு தக்கன ஃப்ரீக்வன்சி உள்ள இது வருவாங்க. நீங்கள் இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி போனாலும் அதுக்கு தக்கன யோகிகளும் இவங்களை வந்து வருவாங்க. ஏன் அப்படின்னா
இந்த தந்திர ரகசியம் அந்த யோகிகளுக்கு தெரியும். அந்த யோகிகள் இதை வந்து எப்படி அடையலாம் அப்படிங்கிறது தான் தாட் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இது தப்பு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அவங்க வந்து இறைத்தன்மையோட இது நினைப்பாங்க. ஸோ அந்த யோகி ஒரு பெரிய ஹை ஃப்ரீக்குவென்சியோட யோகிக்கும் இந்த சூட்சம தன்மையினுடைய இந்த தந்திராவுடைய ரகசியங்கள் தெரியும். ஸோ அந்த நீங்கள் ஹை ஃப்ரீக்வன்சி போனாலும் சரி, ஒரு லெவல் ஃப்ரீக்வன்சி போனாலும் சரி, இந்த யோகத்தன்மை அடைகிறவங்களை நிறைய கவர்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னா, அதனால தான் நான் ஃபிசிக்கலாக தயவுசெய்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இதில் ஃபிசிக்கலாக போகக்கூடாது, எனர்ஜி வைஸும் போனாலும் நீங்கள் செத்து போகிறீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தப்பான ஒருத்தங்களை வந்து நீங்கள் வந்து பண்ணிட்டேன்னா நான் அனுபவிச்சதுனால நான் திருப்பி அதை சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த ஜேர்னியோட இன்டென்ஸை வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துருக்கேன். சிந்திக்கிறதுக்கே இந்த அடியா அப்படின்னு கேட்டிருக்கேன் நான். உண்மைங்க, யோசிக்கிறதுக்கே இந்த அடியா? தவறி தப்பாக யோசித்தாலே உனக்கு அடி உழுதே. அப்போ எப்படி? அப்போ எந்த அளவுக்கு நம்மளை வந்து பிரபஞ்சமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நம்மளை வந்து கைட் பண்ணுது பிரபஞ்சம். ஸோ அதுக்கு வந்து உண்மையாக தானே இருக்கணும் நம்ம. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து இந்த ரகசியங்கள் தெரியல. இவங்க வந்து சோல்மேட்டு, இவங்க வந்து கார்மிக்கு, இவங்க வந்து கிடையாது. அந்த ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அந்த நான் கார்மிக் அதெல்லாம் அந்த பேரெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறீங்க, உங்களோட டிவைன் மேஸ்குலின் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேஸ்குலினோட ஃப்ரீக்வன்சியுடைய ஒரு யோகிக் தன்மை, ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற, ஆனால் உங்கள் டிவைன் மேஸ்குலின் வந்து நீங்கள் நினைப்பீங்க அவங்க வந்து மெடிடேட் பண்ணலை, மந்திரம் படிக்கலை, எதுவும் படிக்கலை, எப்படி இவங்க இந்த ஃப்ரீக்வன்சி அட்டைன் பண்ணாங்கன்னா கிடையாது. நம்ம ஜேர்னியில் நம்மளை பார்த்த உடனே குண்டலினி ஆற்றல், இதான் இந்த இதோட மிராக்கிள் மேஜிக். சரிங்களா? பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட குண்டலினி எழும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வரும்போது இந்த சாதனாஸ் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, இந்த ஆன்மீக தன்மையில் இருக்கிறவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த யோகியை வந்து கவர் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்போ இதே மாதிரி தான் இதில் பெண்மைக்கும் வந்து கிடையாது. இப்போ நான் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா என் ஃப்ரீக்வன்சி ஒத்த பீப்புள்ஸ் வந்து எனக்கு தெரியும். எனர்ஜி வைஸாக என்னை எப்படி அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். புரியுதுங்களா? அப்போ எனர்ஜி, ஏன்னா நேரில் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ எனர்ஜி வைஸாக இவங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்க, எப்படி வந்து நம்ம ஏன்னா அப்படின்னா இந்த தந்திராவில் பல ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியத்தை இவங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நம்மக்கிட்ட வந்து வராங்க. இது வந்து எனக்கு வந்து எனர்ஜி வைஸே நான் வந்து சென்ஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? அப்போது நீங்கள் மந்த்ரா படித்து ஒரு ஸ்டேஜில் இருக்கிற இப்போ ஆன்மீகத்துலேயும் ஒரு மந்த்ரா படிச்சுட்டு இருக்காங்க, இங்கேயும் ஒரு மந்த்ரா நீங்கள் வந்து மந்த்ராவும் எதுவுமே படிக்கலை, நீங்கள் நார்மலாக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா இவங்க வந்து கவருவாங்க. இதுக்கு தான் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இது பெண்மைக்கும் நடக்கும், இதுக்கும் நடக்கும். ஸோ நம்ம ஒரு யோக நிலையில் தான் வந்து நம்ம இருக்கிறோம். யோக நிலை இருக்கும்போது இந்த மாதிரி கவர்றதுக்கான ஆப்போசிட் இது வந்து நிறைய வர்றதுனால நீங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசினீர்கள் என்றால் இந்த சுற்றி இருக்கிறாங்கல்ல, அதாவது அவங்க வந்து கெட்டவர்கள் கிடையாது. நல்லா யோசித்துக்கோங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து எதையும் பறிக்கிறதுக்கோ உங்கள்கிட்ட இருந்து பிடுங்குறதுக்கோ வந்து வரமாட்டாங்க. இந்த டெக்னிக்ஸை தெரியறதுக்காண்டி வந்து அவங்க வந்து வருவாங்க. ஆனால் ஏன் வந்து நீங்கள் இந்த டெக்னிக்கை வந்து சூட்சம ரகசியங்களை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அவர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருப்பார்கள், அதுக்கப்புறம் எப்படி மாறுவார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுடைய இறை என்ன சட்டம் சொல்லுதோ அதான் நீங்கள் வந்து கீழ்ப்பணி முடியும். ஐயோ இவன் பாவம், எனக்கு பாவமாக இருக்குது, நான் ஏன் இது செய்யலாம்ல அப்படின்னா நோ, நீங்கள் அவஸ்தைப்படுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் அந்த டைமில் எனக்கு சொந்தக்காரன், எனக்கு தெரிஞ்சவன், இவன் அவன் யாரையும் பார்க்கக்கூடாது. குண்டலினமான யாரையுமே பார்க்க, அதுவும் தந்திரால யாரையுமே பார்க்கக்கூடாது. இவங்கள் தவறாக வந்து அது பண்ணாங்க அப்படின்னா 2 பேருக்குமே வந்து பாதிப்படையும். சரிங்களா? நீங்கள் தப்பு, இப்போ நான் சொன்னேன்னா இந்த பெண்மை வந்து தப்பு. ஏன் அது நடக்குன்னா இதான் காரணம். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு இது இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதோட புனிதத்தன்மை வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் பிளாக் மேஜிக் பெஸ்ட்டு இதில் தான் வந்து அவங்க இருந்தாங்க. அதாவது வெளியில் வந்து பதவி பணம் இதை பறிக்கிறதுக்கு தான் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து அதையும் மீறி இருக்குது, இறைத்தன்மையோடு சேர்றதுக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் இது வந்து வருது. இது வந்து இந்த ரெட்டை சுடர் மூலமாக வருது. ஸோ நிறைய பேக் ஃபோர்ஸஸ் இருந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வராங்க. உங்களோட இது வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் சொல்லிட்டு வருவாங்க. இதுதான் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு ரொம்ப
வருஷமாகவே எனக்கு வந்து 1 வருஷமாகவே நான் இதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், தந்திரா பற்றி. ஸோ ஒன்றுனா எனக்கு தெரிய வரும்போது, ஒரு ஸ்டேஜில் தெரிய வரும்போது இது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக என்கிட்ட வந்து ஒரு பொண்ணு பதிச்சு எப்படின்னா, அவங்க ஒரு ஆன்மீக இதில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கும்போது இன்னொரு ஆன்மீக பெண்மை வந்து இந்த ரூட்டு போட்டு அவங்களோட ஃப்ரீக்குவென்சி மேட்ச் ஆகிற பீப்புளோட இவங்க வந்து அட்டாக் ஆகிட்டே இருக்கிறாங்க. அட்ராக்ட் ஆகிட்டு பேசி 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 அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணி, ஆனால் ஒரு ஆண் வந்து இதில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க எவ்வளோ கில்லாடியாக இருப்பாங்க. இவ வந்து இல்லை, இவ வந்து ஒரு யக்ஷினி மாதிரி, இவங்க வந்து வரத்தை வந்து இவங்க வந்து அவங்கன்னா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க விடவே மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்களை சுற்றி வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏகப்பட்ட ஆத்மாக்கள் வந்து இருக்குது. சரிங்களா? அதில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து மனம் விட்டு வந்து பேசும்போது, 2 பேருமே புரிஞ்சிக்கும் போது, ஒரு மிஷன் ஒர்க் வந்து மிகப்பெரிய மிஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பேசி அறிஞ்சு நீங்கள் வந்து நல்லா பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக போகும். அதனால தான் கடவுள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அப்படியே இருக்க வச்சுட்டு அந்த பெயினுக்குள்ளே நீங்கள் உணர்றக்கூட. இப்போ நேற்று நான் சைலண்ட்டுன்னு சொன்ன ரீசன் என்ன, அதுக்குள்ளே கிடக்காதீங்கப்பா, நீங்கள் அதுக்குள்ளே கிடக்குறீங்க, உங்களோட பவர் எடுத்துகிட்டு வெளியே வாங்க, அதை வந்து பாசிட்டிவாக மாற்றிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனால் பேசாமன்னா கடைசி வரைக்கும் இருக்கவே முடியாது. அப்போ என்னங்க அது கிடையாது, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள். நான் இப்போ இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு கொடுக்குறேன் நான். ஸோ கண்டிப்பாக பேசணும். அடுத்த ஸ்டேஜுக்கு 2 விஷயத்துக்காண்டி நீங்கள் பேசணும். ஒன்று என்னென்னா, உங்களுக்கு நடுவில் வந்து யாரும் வந்துடக்கூடாது, தப்பான ஒரு இது வந்து வரக்கூடாது. எல்லாரும் உங்கள் அதாவது நீங்கள் உங்களோட பின்னு மட்டும்தான் சோல் பிரிண்ட் ஒன்றா இருப்பீங்க. உங்கள் 2 பேருக்குள்ள ஐடியாஸ், உங்கள் 2 பேருக்கூட தாட்ஸ், உங்கள் 2 பேருக்குள்ள இது மட்டும்தான் வந்து சேமாக இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரும் பேசினாதான் வந்து பர்ஃபெக்டாக வந்து அமையும். மற்ற யாருமே இதில் வந்து வரவே முடியாது. 99% இருக்கிற சோல்மேட்ஸ் கூட இதில் வந்து நுழைய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ட்வின் ஃப்ளேம் ஒன்று தான். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஃபிசிக்கல் போயிடாதீங்க. இதான் வந்து இது நான் சொல்கிற ஒரு மிகப்பெரிய அட்வைஸ். சரிங்களா? ஸோ இருங்க, ஆண்கள் கொஞ்சம் திருந்துங்க. பாவம், பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வந்து இல்லைனா இந்த ஜேர்னி இல்லைன்னா அவங்க சொன்னானா கேட்க மாட்டாங்க. நீங்கள் விட்டுருங்க, அவ்வளோதான். நீங்கள் ஸ்டடியாக இருக்கும்போது அவங்க உண்மையான உங்கள் ட்வின்னாக இருந்தால் அடி கொடுத்தினாலும் பிரபஞ்சம் எடுத்துகிட்டு வரும். இதுதான் நான் வந்து சொல்கிறது. சரிங்களா? தேங்க்யூ.